ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிஞ்சு மேக்ஸ் அலப்பறைன்னு சொல்லி சினிமாட்டிக்கிலேருந்து அந்த வீடியோ தான், கொஞ்சம் பழைய வீடியோ தான். நீங்கள் கேட்ட அதே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடைசியா நம்ம போட்ட வீரசிம்மாரெட்டி ரோஸ்ட் வீடியோவை திடீர்னு சேனல்ல இருந்து பிளாக் ஆகி காணாம போனது சில பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அதை பிளாக் பண்ணது வேற யாரும் இல்ல, பாலையாவே டைரக்டா நம்ம வீடியோவை பார்த்து கதிகலங்கி போய் அவங்க டீமை வச்சு பிளாக் பண்ணிருக்காரு. வருத்தப்படுறதான்னு தெரியாம இருக்கும்போதுதான் பாலையாவுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி சில கிரிஞ்சு மேக்ஸ் சம்பவங்கள் நம்ம கண்ணுல பட்டுச்சு. அந்த கண்கொள்ளா காட்சிகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, பெங்காலின்னு பல லாங்குவேஜ்ல பல கிரிஞ்சு சீன்ஸ் பாக்குறோம். ஆனா நமக்கு கிரிஞ்சுனா என்னன்னே தெரியாம இருந்த காலத்திலேயே நம்ம தமிழ் சினிமாலும் மிகப்பெரிய கிரிஞ்சு மேக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. தி கிரேட் கரிகாலன் நடிச்ச வைரவன் படம் தான் அது. படம் ஆரம்பிச்ச முதல் சீன்லயே ஆயா அடக்கி வச்சிருக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறவர் தான் வைரவனா நடிச்சிருக்கிற கரிகாலன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. விடிய விடிய இப்படியே நின்னுட்டு விடிஞ்ச உடனே சிக்னல்ல நடந்து போறான் இந்த மடையா. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே இந்த ஜிடிஏன்னு ஒரு கேம் எல்லாருமே பாத்துருப்பீங்களே, அதுல சீட் கோட போட்டு விட்ட மாதிரி என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு பண்ணிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல்ல வர ஆம்னி காரு, இதை நம்மால எப்படி தடுக்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இந்த கார் எல்லாம் தலைவருக்கு சிப்ஸ் மாதிரி. இதெல்லாம் இவன் எதுக்கு பண்றான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. காரணமே இல்லாமதான் இது எல்லாமே பண்றான். கட் பண்ணி ஓபன் பண்ணா கோயம்பேடு மார்க்கெட்ல காலையில ஒர்க் அவுட் பண்ற டைம் ஆச்சு போல. நேரா ஒரு முட்டை கடைக்கு போய் ஜிடிஏ தானே, அதனால காசு எதுவும் கொடுக்காம பல முட்டையை ஊத்தி குடிக்கிறாரு நம்ம கரிகாலன். அதே பையன்ல எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே, இது எவன் பெற்றதுன்னே தெரியலையே. அது மட்டும் இல்லாம நடுத்தருவிலேயே நச்சம் ஒரு ஒர்க் அவுட் போடுறாரு கரிகாலன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒர்க் அவுட் முடிக்கிறதுக்குரிய ஒரு ஆட்டோக்காரன் வேற கரிகாலனை செஞ்சு பாக்குறான். அதுக்கு ஆட்டோவை கண்டு பண்றான் நம்ம கரிகாலன். சாம்பார் ஆப் எனக்கு. அதுக்கப்புறம் அடிக்க வர்ற ஒருத்தனை பறக்க விட்ட அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? 30 பச்சை முட்டையை குடிச்சா என்ன ஆகும்? லைட்டா அடிவயிறு கலக்கி இருக்கும் போல. மறுபடியும் ஆய கண்ட்ரோல் பண்றாரு இந்த அதிசய ஜந்து. அப்படியா? நான் சாம்பாரோட நினைச்சேன். கண்ட்ரோல் பண்ணிட்டு கையில மாட்டுறவன் எவனா இருந்தாலும் டைரக்டா கொலைதான். திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். மறுபடியும் நடு மார்க்கெட்லயும் ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ண போலீஸ் வந்து லத்திய வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க. நம்மளாலதான் சீட் கோட் போட்டிருக்கானே, ஒண்ணுமே ஆகல. ஒர்க் அவுட் பண்ற மூமெண்ட்ஸ்லயே அத்தனை போலீஸையும் பறக்க விடுறான். எப்படின்னா, இந்த பிரேக் டான்ஸ்ல ஹெலிகாப்டர்னு ஒரு ஸ்டெப் இருக்கும், அதை ஒர்க் அவுட்ல மிக்ஸ் பண்ணி எல்லா போலீஸையும் தெரிக்க விடுறான். போலீஸ போட்டு அடிக்கும் போது ஒரு போலீஸ் அருவாளை எடுத்து வெட்டுவான். அப்பவும் கரிகாலனுக்கு ஒண்ணுமே ஆகாது. கத்தியில குத்துவான், அப்பவும் ஒண்ணுமே ஆகாது. ஒரே
கூடி நின்று அதிகமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. என்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சரியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பார்த்திருப்பாங்க. இது 100% GTA ஸ்கிரிப்ட்னு ப்ரூவ் பண்ற இடமே இதுதான். காலையில இருந்து இவன் பண்ற எல்லாமே ஓகே தான். ஆனா லாஸ்டா இந்த சீன் முடியும் போது போற போக்குல ஒண்ணு பண்ணுவான் பாருங்க. ஏன் சாமி இப்படி எதுக்கு வந்தான்? போறேன்னு சொல்லவும் போக வேண்டியதானே. எந்த ஹீரோ வந்து அடக்க போறான், இவ்வளவு கொடூரமா இருக்கானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அங்கதான் ட்விஸ்ட். இந்த படத்துல ஹீரோவே இவன் தான். ஒரு லேடி சைக்காட்டிஸ்டா வர கேரக்டர் இவனை லவ் பண்ற மாதிரி நடிக்க வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவனை மாத்துற மாதிரி ஒரு கன்றாவியான கான்செப்ட். பாயிண்ட். சொல்யூஷன் நம்பர் 5. லேடிஸ் வீக்னஸ். அப்போ வர லவ் சீன் எல்லாம் பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு எல்லாமே சம விஷுவல் ட்ரீட் தான். அவங்க பரம்பரையே பிளே பாய் தான். அவங்க தாத்தா, அவங்க அப்பா, இவரு எல்லாம் பிளே பாய்ஸ் தான் எல்லாம். இதுல என்ன கொடுமைன்னா இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற. அவன் இதெல்லாம் பார்த்து பொசசிவ் வேற ஆகுறான். அறிவே இல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவன் தான் ஹீரோ அப்படிங்கறதையே நம்மளால தாங்க முடியல. இந்த கரிகால இந்த படத்துல ஒரு பாட்டு வேற பாடி இருக்காங்க. காலங்காத்தால இரவு மாடு மாதிரி கத்துறது இவர்தாங்க. இசை சம்பந்தப்பட்ட ஏரியா ரொம்ப பிடிக்குது. அதுக்கு 90 மார்க்குன்னு பார்த்தா ஆக்டிங்கும், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நீ பண்ணது ஒரு உனக்கு நீயே உருப்படியா பண்ணி சொன்னதை எக்ஸசைஸ் பண்ணது. இப்படி ஒரு மட்டமான பாட்டு உங்க வாழ்க்கையிலேயே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. டைரக்டர் யாரு? அவரேவா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த பைல்வான் கேரக்டர் எப்படி குளிப்பான் தெரியுமா? செங்கல் வச்சிருக்கீங்க. என்னை பார்த்தா டவுசர் எல்லாம் கழட்டிட்டு அமரம் பண்ணிக்கிறான். இதான் கொரில்லாஸ் இல்ல. இதான் கொரில்லாவா? என்ன அது அநியாயமா இருக்கு. இந்த மாதிரி ஆள எப்படியா சேர்ந்து இருக்க முடியும்? இந்த வைரவனுக்கு ஸ்பெஷல் டேலண்ட் வேற ஒண்ணு இருக்கு. அது கண்ணெடுத்து பார்க்கவே முடியாது. இது வீணையில வாசிக்கிறாங்க. எல்லாம் போலாது. அவரு சைஸ்க்கு அது வீணை வச்சு வாசிச்சா கரெக்டா இருக்கும். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணல. என்ன கேரக்டரா இது அப்படின்னு தோணுது இல்ல? கிளைமேக்ஸ்ல தீவிரவாதிகளை நீ கொண்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது ஹீரோயின் ஒரு உருட்டும். அதுதான் கிளைமேக்ஸ் ஃபைட். இந்த ஃபைட்ல கரிகாலன் கிரிகாலனா மாதிரி பல மேஜிக் ஆடி வீசுவான். ஓகே. இன்னும் பிளேயர் சாப்பிட்றேன். கத்தியில குத்தியே ஒன்றும் ஆகலை. பிளேயருக்குள்ள என்ன ஆக போகுது? அருமையான தெரியாது. ஓ துப்பிடுறாடா. நல்ல சாப்பிட்டுருப்பாரு நினைச்சு சாப்பிட்டுருப்பாரு நினைச்சு மறந்துட்டா எப்படி? இன்னும் டீ சாப்பிட்றாரா? தீவிரவாதிகளை போட்டு தள்ளிட்டு இப்போ நீ சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டு கேட்பான் நம்ம திரிகாலன். சொன்னால நான் செஞ்சுட்டேன். இந்த கட்டிடுவேனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த சைக்கோவை அவளாவது கல்யாணம் பண்ணுவாளா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. வைரவனை நான் காதலிக்கல. அவனை கட்டிக்க நான் தயாராவும் இல்ல. ஆனா உங்க அடி வயித்துல ஒரு வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். இப்படி எல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சேன். But I love that rascal.
போதும்டா. இப்படி ஒரு கேவலமான படம் டைரக்ட் பண்ணது யாரு? அந்த டைரக்டரும் இதே கரிகாலன் தான்ப்பா. எனக்கு எதிர்பார்த்தீங்க, நான் முன்னாடியே கேட்டேன். ரொம்ப நேரம் இந்த கரிகாலன் ட்ராக்லயே டிராவல் ஆயிட்டோம். அடுத்தடுத்த கிரிஞ்சுகளையும் பார்க்கலாம். யாருக்காவது கண்ணு பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் இப்படி சுத்தி போடுவோம். இங்க 1985 வந்த அவள் சுமங்கலி தான்னு விசு டைரக்ட் பண்ண படத்துல என்ன ஒரு கிரிஞ்சு வேலையை பார்த்து விட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நம்மள ஒருத்தரே கண்ணு போட்டு இருந்திருக்கலாம். இப்படி ஒரு தடவை கண்ணை கட்டி சாப்பிட்டா கண்ணடி பட்டிருந்தாலும் போயிடும், உங்க வயிற்று வலியும் போயிடும். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஆமா, எந்த ஊர்லடா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? ஆமா, கார்த்தி வந்து மாப்பிள்ளையார் கூட விசு வந்து மாமனார். எவ்வளவு அசுர வைத்தியங்களா? வயத்து வலி எங்க மாப்பிள்ளைக்குள்ள வந்திருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் நாங்க விழுந்து விழுந்து சிரிச்ச ஒரு கிரிஞ்ச். இப்போ ஒருத்தனுக்கு 30-35 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகல. இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட பழக்கமே இல்ல. ஒரு வழியா அவனுக்கு கல்யாணம் ஆகி வாழ்க்கையில பொண்ணையே பார்க்காத அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனா இங்க தலைவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. மீனா நடிச்சிருக்கா? ஐயோ, என்ன படம் தெரியல, நான் பார்த்தேன். ஜெகதம்பா காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு பச்சி நீனு. நெக்ஸ்ட் நாடோடி மன்னன் சரத்குமார் நடிச்ச படத்துல இருந்து ஒரு கிரிஞ்சு. சரத்குமாரும் மீனாவும் பெரிய பணக்காரங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு, அதுவும் மீனா தான். இவங்க ஏழையா இருந்து பணக்காரங்களா ஆனதை மறக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? இதுக்கு குடிசை வீட்லயே டிவில போடும்போது எமோஷனல் பார்த்துட்டு மேல ரூப் இருக்கு, அதோட பண்ணுவீங்க இப்ப கேக்குறோம், பட் அப்ப கேட்கல. இப்பவே கண்ணை கட்டுது. உலகத்துல எவனாவது இப்படி ஒரு மடத்தனமான விஷயத்தை பண்ணுவானா? இவங்க ஏழையா வாழ்றதுக்கு பல லட்சம் செலவு பண்ணி ஒரு ஹெவி டெக்னாலஜி இறக்கி இருக்காருங்க. ஃப்ரிட்ஜுக்கு மேல பானம் நினைக்கும். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி தெரிஞ்சதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சிவாஜியையும் சுஜாதாவையும் போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அடுக்கி வச்ச மரத்துக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுப்பாங்க. இவங்க உள்ள போறதை கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி உள்ள போனா அப்புறம் எந்த பொசிஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு? பதுங்கி உட்கார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா 2 பேரும் பேரலா படுத்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. 4 பக்கம் இதெல்லாம் தெரியாம தானடா ஒரே வகுப்புல 9 வருஷமா பெயிலாயி பீஸ் போய் உட்கார்ந்துருக்கேன். சும்மா இருந்தவங்களையும் சூடேத்தி சம்பவம் பண்ணி விட்டாரு. எப்படி எல்லாம் கொண்டு போறான் பாரு. ஒர்க் அவுட் பண்ணும்போது சில பேர் மோட்டிவேஷனுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி கூட பார்த்திருக்கோம். ஆனா 4 more shots please அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல டப்பிங்ல பயங்கர கிரிஞ்ச் பண்ணி விட்டு இருக்காங்க. ஆமா பெத்த தேவடியா பையன், மாமா பெத்த தேவடியா பையன், போத்த எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதான். இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. லவடி கபால், லவடி கபால், விருந்தாளிக்கு பிறந்தவனே, விருந்தாளிக்கு பிறந்தவனே, கொம்மாலே கொம்மாலே. என்னடா இது? என்னம்மா இது? அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா. ஏன்னா அமேசான் பிரைம்ல இப்படி எல்லாம் டப்பிங் பண்ணா எப்படா நாங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறது? நம்ம விஜய் சேதுபதி தெலுங்குல பண்ண முதல் படம் உப்பெண்ணா. இதுல புல்லட் சாங்ல வந்து கீர்த்தி ஷெட்டி தான் நடிச்சிருப்பாங்க. இதுல நம்ம வயிறு கொமட்டுற அளவுக்கு ஒரு மாண்டேஜ் வச்சிருக்காங்க. ஹீரோயின் காலையில பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல லவ்வர் ஞாபகம் வருது. இப்ப இதே பிரஷ்ல நம்ம லவ்வர் பல்லு விளக்குனா எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு கேவலமா யோசிச்சது மட்டும் இல்லாம బ్రష్యే கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. బ్రష్ నేను రోజు ఈ బ్రష్ తోనే బ్రష్ చేస్తా. రేపటి నుంచి నువ్వు కూడా దీంతోనే చేయాలి. அவனும் ஆளுங்கிட்டமா இது வாங்கிட்டு போய் பல்லு விளக்குனதும் இல்லாம பிரஷ் பண்ணது துப்பாம லவ் மூட்ல அதை முழுங்கிருவான்.
மனுஷனுக்கு நாகரீகம் வந்தப்புறம் தான் பாத்ரூம்னு ஒரு கட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கான். செல்லமே படத்துல ரோட்ல நின்னு கூட யார் வேணும்னாலும் பாக்குற மாதிரி ஒரு பாத்ரூமை கட்டி இருக்காருங்க. ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா முதல்ல பாத்ரூம்ல எவனாவது ஜன்னல் வச்சு கட்டுவானா? இவனுங்க இவ்வளவு பெரிய ஜன்னலை வச்சதும் இல்லாம ஜன்னலை தொடர்ந்து போட்டு குடிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் ரீமாசன் அழகான மயங்கி கண்டிக்காம விட்டோம். அதனால அந்த லவ் பண்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதுவும் வீட்டுல ஸ்கூல் டீச்சர் காலேஜ் ஸ்டாஃப் எல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், டவுசர் கிழிஞ்சிரும். இந்த காலத்துல கூட காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்றது கஷ்டம் தான். ஆனா 90ஸ்லயே காதல் தேசம் படத்துல ஒரு கிரிஞ்சு டீச்சரை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. கேர்ள்ஸ், நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? பின்ன எப்படி கவிதை வரும்? காலேஜ்ல ஸ்ட்ரிக்டா இருந்தே பல சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரி காலேஜுக்கு 4 டீச்சர் இருந்தா நாலு எங்கேயோ போயிரும். வெளியில உங்களை சுத்தி சுத்தி பசங்க எல்லாம் பெரிய கவிஞர் ஆயிடுறாங்க. யார்கிட்டயாவது மனசை பறி கொடுத்திருந்தா தானே கவிதை வரும். நீங்க இதயத்தை இரும்புல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இப்போ நம்ம பார்த்து எல்லாத்தையும் விட கிரிஞ்சு என்னன்னா, நம்ம தமிழ் பாட்டு டியூனை வச்சு அப்படியே பாட்டை போட்டு அதுக்கு ஆஸ்கர் கொடுத்ததுதான் செம கிரிஞ்சு. இந்த பாட்டுல கொஞ்சம் கருந்தோலு கும்பலோட பட்டி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு. அப்படி இந்த பாட்டுல கொஞ்சம் கலந்து போட்டா நாட்டு கூத்து. சிலம்பாட்ட சுத்தி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டி சொல்லி கட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டுனா. ஆஹா, எல்லாம் காரசிங்க ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா. அது காலு 4 தோளு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இதுல இன்னொரு மேட்ரு என்னன்னா, இந்த பாட்டுல இருந்து காஸ்டியூம் கூட ஆட்டை போட்ட மாதிரி இருக்கே. ஆமா, நாகேஷ் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. இந்த பாட்டுக்கு ஆஸ்கர் கொடுத்துருக்கு, டைரக்டா ஒரிஜினல் பாட்டுக்கே ஆஸ்கர் கொடுத்துருக்கலாம். உடனே என்னடா இது இவன் வன்மத்தை கட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்தியால இருந்து ஒரு சாங் ஆஸ்கர் கிடைக்கிறது நமக்கு சந்தோஷம் தான். ஆனா ஒரிஜினல் சாங்குக்கே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கறதுதான் எங்களோட வருத்தம். நியாயமான கேள்வி தானே. அப்படின்னு இந்த வைரவன் அப்படின்னு ஒரு படம் வந்ததே நம்மளுக்கு தெரியாது, டிவியில் கூட பார்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால தான் டிவியில் கூட போகணும் தெரியுது. எனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நாடோடி மன்னன் படத்தில் அந்த சீன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது டிவியில் போட்ட வந்து ரொம்ப எமோஷனலாக பார்த்துருந்தேன் அந்த சீனை. அது இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தோணுது. பட் அப்போ பார்க்கும்போது வந்து வேறு ஐயோ எமோஷனலாக பார்த்துட்டு இருந்தது தான். அது உண்மை தான், அதை மறுக்க முடியாது, போய் சொல்ல முடியாது. ஆனால் அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த வைரவன்லாம் வேற லெவல்ரா. எந்த காலகட்டத்துக்குமே இல்லாத ஒரு கிரிஞ்சா போட்டு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வீடியோ சூப்பராக இருந்துச்சு. இதோட செகண்ட் பார்ட் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். அது நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம். அதே மாதிரி பாலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பை பை.